நான் என்ன ஒரு தியாகியை பத்தியா மட்டமா பேசினேன்? குமார் பாத்தியா, ஒரு சின்ன தப்புக்காக வர்றவங்க போறவங்க கிட்ட எல்லாம் உங்க அப்பா எப்படி எல்லாம் பேசுறாரு. எதுவா இருந்தாலும் நம்மளுக்குள்ள பேசிருக்கலாம்ல. டேய், அவன் இப்படியே லஞ்சம் வாங்கிட்டே இருந்தான்னா கூடிய சீக்கிரம் பேப்பர் டிவில எல்லாம் நியூஸ் வரும். அப்பா என்னப்பா இது? அதுவும் என்னன்னு சுதந்திர போராட்ட தியாகியோட பேரை லஞ்சம் வாங்கும் போது கையும் களமா பிடிபட்டான்னு. அப்படி நடக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? அம்மா என்னம்மா இது? அப்பா தான் கோவத்துல பேசுறாருன்னா நீங்களும் என்ன மாமா நீங்க ஏற்கனவே அத்தை பிரகாஷ் நினைச்சு வருத்தத்துல இருக்காங்க. காயத்ரி, நான் பிரகாஷ தண்டிச்சதையும் உங்க அத்தையால தாங்க முடியலையே. நாளைக்கு சட்டம் போலீஸ்னு தண்டிக்க ஆரம்பிச்சா தாங்க முடியுமா? ஐயோ பிரகாஷ், குடும்ப மனத்துக்காக பணத்தை வாங்கிட்டு இப்படி ஏச்சு பேச்சு வாங்கணுமா? அம்மா 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 ப்ளீஸ் அழாதீங்கம்மா. அப்பா என்னப்பா இது? பின்ன என்னடா, சும்மா நானே வந்து அவனுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தேனா? என் மேலதான் தப்பா? எங்க இந்த காலத்துல யாரு தாங்க லஞ்சம் வாங்கல? ஜானகி, ஆமாங்க, இந்த காலத்துல யாருதான் லஞ்சம் வாங்கல? யாரு செய்யாத தப்பையா என் பிள்ளை செஞ்சுட்டா? தினம் தினம் லஞ்சம் வாங்கினதா எத்தனை பேப்பர்ல வருது. சட்டம் என்ன அவங்களை எல்லாம் தண்டிச்சிருச்சா? மத்தவங்க தப்பு பண்ணா அதுக்காக நாமளும் தப்பு பண்ணலாம்னு சொல்றியா? என்ன ஜானகி இது? புள்ள பாசத்துல முட்டாள்தனமா பேசுற. பிரகாஷ் ஒரு அரசாங்க ஊழியன், கவர்மெண்ட் சர்வெண்ட். அப்படின்னா மக்களுக்கு சேவை பண்றவன் அர்த்தம். மக்களோட வரி பணத்துல தான் அவனுக்கு சம்பளமே கொடுக்கறாங்க. அதை தவிர அரசாங்கம் ஏகப்பட்ட சலுகைகள் எல்லாம் கொடுக்கறாங்க. ஏன் தெரியுமா? அவன் கடமை தவற கூடாதுங்கிறதுக்காக தான். அரசாங்க உத்தியோகங்கிறது ரொம்ப பெரிய உத்தியோகம். அத மக்களுக்கு சேவை பண்றதுக்கு தான் பயன்படுத்தணுமே தவிர தன்னோட சுயநலத்துக்கு பயன்படுத்த கூடாது. அது பெரிய துரோகம். அவன் குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறான்னு சொல்ற, அதை என்னமோ நீ நியாயப்படுத்துற. எந்த காலமா இருந்தானே? காலம் மாறி போச்சு, நம்ம தலைகளை நடக்கிறோமா? தவறுகளை நியாயப்படுத்த காலத்தை காரணமா சொல்றீங்க? மனுஷங்கிறது உடலால வர தகுதி இல்ல, அது குணத்தால வர்றது. ஓ மகன் குணம் கெட்டு போயிட்டான் ஜானகி. என்னங்க ஏன் மகனா குணம் கெட்டு போயிட்டான்? கோபத்துல அவன் செஞ்ச நல்லதையெல்லாம் மறந்துட்டு பேசாதீங்க. அம்மா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. அவன் எவ்வளவு நல்லது செஞ்சிருந்தாலும் எப்ப நேர்மை தவறினானோ அப்பவே அவன் செஞ்ச நல்லதெல்லாம் போயிடுச்சு. அப்பா பிரகாஷ் பண்ணது தப்புதான். இப்பதான் அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டீங்கல்ல, விடுங்க. மேலும் மேலும் பேசி அம்மாவை கஷ்டப்படுத்தாதீங்க. இவன் என்னமோ நான் அவனை அநியாயமா தண்டிச்சிட்ட மாதிரி என்ன குத்தம் சொல்ற? ஆமா, இது அதிகப்படியான தண்டனை தான். சத்யா, நீ சொல்லுமா, நான் பண்ணது தப்பா? மாமா, பிரகாஷ் லஞ்சம் வாங்கினது தப்புதான். கேட்டியா என் மருமக சொன்னத? இவ்வளவு நாள் என் கூட வாழ்ந்து என்ன நீ சரியா புரிஞ்சுக்கல. ஆனா வீட்டை விட்டு ஒரு மகனை அவர் நிறைய தப்பு பண்ணிருக்கலாம். என்கிட்டயே அவர் நிறைய தடவை சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. இவ்ளோ ஏன் மாமா, ஈபி காசு ஏமாத்தினது வரைக்கும் சொல்லி நான் பண்ணது தப்பு சத்தியான்னு வருத்தப்பட்டிருக்காரு. என்ன இது இவ குழப்பறாளே? உங்க மகன் தப்பு பண்ணிருக்காரு, நான் இல்லைன்னு சொல்லல. ஒரு கணவனா அவர் என்னைக்குமே தான் கடமையில இருந்து தவறுனது இல்ல. சத்யா, அப்ப நீயும் இல்ல மாமா, நீங்க அவரை தண்டிச்சது தப்புன்னு நான் சொல்ல வரல. ஆனா பிரகாஷ் என்னைக்குமே தன்னை சுய விமர்சனம் பண்ணிக்க தயாரா இருக்கிறவருன்னு தான் சொல்ல வரேன். எடுத்து சொன்னா கேட்டு பாரு மாமா. நியாயமா அவர் பொண்டாட்டியா நான் அவர் கூடவே வெளியில போயிருக்கணும். அதான் போகலையே. ஆனா இந்த சமயத்துல நான் அவரோட போனா அவர் செஞ்ச தப்ப நான் மன்னிச்சிட்டேன்னு அர்த்தமாயிடும் மாமா. இது போதும் சத்யா. இந்த கண்டிப்பான குணம் உங்ககிட்ட இருக்கு பாரு. உன் புருஷனை கண்டிப்பா திருத்திடலாம் மாமா. ஆமா சத்யா, நாம விரும்புறவங்கள முதல்ல நாம கண்டிப்பா விமர்சிக்கணும். பாசத்தினால நம்ம அவங்க செய்யற தவறுகள் எல்லாம் மன்னிச்சிட்டோம்னா அடுத்த தவறு செய்யறதுக்கு தயாராயிடுவாங்க. கண்டிப்புல தாமா உண்மையான பாசம் இருக்கு. அந்த கண்டிப்போட அருமை என்னன்னு காலம் வரும்போது எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. மாமா, வடை பாயசத்தோட சாப்பாடு ரெடி என்னது பண்ணிருக்கேன். வடை பாயசமா? இங்க என்ன மனநிலையில இருக்கோம்? நீ என்னடா? எனக்கு வேண்டாம் காயத்ரி. அத்தை